character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today we will discuss the subject is physics. 11th standard physics பார்க்க போகிறோம். ஸோ 11th standard physicsல லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது how to measure the longer distance யூஸ் டு த ரேடார் மெத்தட். ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ how to measure the mass. ஸோ மாஸ் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஓகே, today we will discuss about the time intervals. So time intervals and errors. So how to calculate the error measurements. So error measurement எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so first of all we will see that time intervals. So time intervals means that is interval between the certain times. அதாவது நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க, ஸ்கூல்லேருந்து கிளம்பி வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க, எவ்வளோ டைம் ஆகுது? ஸோ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது? தட்ஸ் டைம் இன்டர்வல். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கிளாக்கை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ டைம் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த கிளாக் எதை பேஸ் பண்ணி இந்த டைம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் கிளாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் குவார்ட்ஸ் கிளாக் இருக்குது, அண்டு ரேடியேஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குற கிளாக், ரேடியேஷன் கிளாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாக்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேஷன் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற கிளாக்கு. ஸோ ரேடியேஷன்னா எந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்துருப்போம். டைமுக்கான டெஃபினிஷனில் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ டைம் அப்படின்னா ஸோ எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிசிஎம் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிசிஎம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னென்னா நம்மளுக்கு ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் சிசிஎம். ஸோ ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ அதில் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் சர்டன் பீரியடாக அது வைப்ரேட் ஆகும். ஒரு டைம் இன்டர்வலோட ஒரு சில டைமில் ஒரு 2 செகண்டில் அந்த வைப்ரேஷன் வருது. ஸோ அடுத்த 2 செகண்ட்ஸ் அந்த வைப்ரேஷன் வரும். ஸோ ஒரு பீரியடாக அந்த ரேடியேஷன்ஸ் வைப்ரேஷன் ஆகும். ஸோ அந்த பீரியடை தான் பேஸ் பண்ணி தான் டைமுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர்ஸ் ரேடியேஷன் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடியேஷன் கிளாக் யூஸ் பண்ணி நம்ம டைம் மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டெஃபினிஷன் ஆஃப் த டைம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. டெஃபினிஷனான டைமுக்கு சிசிஎம் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது எவ்வளோ பண்ணுறோம்? இப்போ மேக்ஸிமம் 3 மில்லியன்த் டைம்ஸ் ரேடியேஷன் வைப்ரேட் ஆகும் பர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 மில்லியன் அப்படின்னா 30 lakhs டைம்ஸ் வைப்ரேட் ஆகும் பர் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைமோட டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். டேக் யுவர் புக்ஸ் 1.5.3. ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். இதில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட். டைம் யூனிஃபார்மாக ஃப்ளோ ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்றத யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன். ஸோ இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட்.
ஸோ டைம் இஸ் யூனிஃபார்ம்லாம் ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு யார் சொல்லுவார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். டைம் இஸ் வாட் ஏ கிளாக் ரீட்ஸ். ஸோ கிளாக் என்ன ரீட் பண்ணுதோ தட் இஸ் வந்து டைம் அப்படின்றத யார் சொன்னார் அப்படின்னா சர் ஆல்பர்ட் எயின்ஸ்டீன். ஸோ ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டைமை பற்றி இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சர் ஐசக் நியூட்டன், இன்னொரு வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டீன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கிளாக் இஸ் யூஸ் டு மெஷர் டைம் இன்டர்வல். ஸோ கிளாக் யூஸ் பண்ணி தான் நம்ம டைம் இன்டர்வலை மெஷர்மெண்ட் பண்ணுறோம். டைம் இன்டர்வல் அண்ட் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம். ஸோ அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் மெஷர்மெண்ட் பண்ணணும். இஸ் பேஸ்ட் ஆன் த periodic vibration, is based on the periodic vibration produced in cesium atom. So இதை எதை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னதான் periodic vibration of the cesium atom. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணுறது. அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம் ஆஃப் த கிளாக்ஸ் டெவலப்டு லேட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கிளாக்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த கிளாக்ஸ் டெவலப்டு லேட்டர், தட் இஸ் எலக்ட்ரிக் ஆசிலேட்டர். ஸோ எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாக், தட் இஸ் எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸ். அதுக்கப்புறம் சோலார் மூலமாக நம்ம கிளாக்கு, அதுக்கு முன்னாடிலாம் வந்து சோலார் யூஸ் பண்ணி சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டை வச்சு நம்மளுக்கு வந்து சோலார் கிளாக் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் சோலார் கிளாக். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாக் பண்ணியிருப்பாங்க, தட்ஸ் குவார்ட்ஸ் கிளாக். அதுக்கப்புறம் அட்டாமிக் கிளாக், இதுதான் வந்து சிசிஎம் அட்டாமிக் கிளாக் அப்படின்றது. ஸோ ரேடியேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது. அட்டாமிக் கிளாக்ஸ் டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ரேடியோஆக்டிவ் டேட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. தே ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் ஆர் டேபிளேட்டட் 1.7. ஸோ இதனோட ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல் வந்து உங்களுக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் வந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன டேபிள் பாருங்கள். The masses. So see the table. This is order of time intervals கொடுத்துருக்காங்க. ஸோ சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனோட ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ், சில ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டை கொடுத்துட்டு ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில். இதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதில் தான் மேக்ஸிமம் வரும். இங்கே பாருங்கள், லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ், தட்ஸ் வந்து 10⁻⁻24 ஆர்டர் ஆஃப் டைம். ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்ட்டிகல்ஸில் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ இருக்கும் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 10⁻24. நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் பை லைட் டு கிராஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் சைஸ். ஸோ நியூக்ளியர் சைஸை, டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் சைஸை கிராஸ் பண்ணுறது. நியூக்ளியர் சைஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் சைஸை லைட் வந்து கிராஸ் பண்ணுற டைம் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻22. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸோட பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻19. டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எலக்ட்ரானோட டைம் பீரியட், ஸோ அது எவ்வளோனா 10⁻15. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் விசிபிள் லைட் வேவ்ஸ். ஸோ லைட் வேவ்ஸ் இருக்குல்ல, விசிபிள் லைட் வேவ்ஸ், ஸோ அதனோட பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் இன்டர்வல் 10⁻15. நெக்ஸ்ட் டைம் டேக்கன் பை விசிபிள் லைட் கிராஸ் த்ரூ த விண்டோ பேன் 10⁻8. லைஃப் டைம் ஆஃப் அன் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் 10⁻8. பீரியட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், வேவ்ஸோட பீரியட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிங்க. பீரியட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, தட் இஸ் 10⁻6. நெக்ஸ்ட் டைம் பீரியட் ஆஃப் ஆடிபிள் sound waves, that is 10⁻3. that is wink of an eye, 10⁻1. next time interval between the two successive orbits, ரெண்டு successive orbitsக்கான order of time is 10⁻0, that's வந்து 10 seconds அப்படின்றாங்க. okay, 10⁻0. next travel time of the light from moon to earth is 10⁻0, also 10⁻0. travel time of light from மூன் டு எர்த். ஸோ மூன்லேருந்து எர்த்துக்கு மூவ் லைட்டு, அதனோட டைம் ஆர்டர் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10⁻0. நெக்ஸ்ட் ட்ராவல் டைம் ஆஃப் சன் டு எர்த் இஸ் 10⁻2. ஆஃப் டைம் ஆஃப் த ஃப்ரீ நியூட்ரன் இஸ் 10⁻3. டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இஸ் 10⁻4. டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அரௌண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன் 1 day, ஸோ அதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆர்டர் 10⁻5. டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரௌண்ட் த சன் இஸ், ஸோ எர்த் அரௌண்ட் த சன், ஸோ சன்னை சுற்றி வர, பூமி சுற்றி வர பீரியட், தட் இஸ் 10⁻7. அண்ட் ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங், தட் இஸ் 10⁻9. ஸோ ஆவரேஜ் லைஃப் ஆஃப் மனிதனோட ஹியூமன் பீயிங், ஸோ ஆவரேஜ் லைஃப் இஸ் 10⁻9.
Next, age of Egyptian pyramids, that is 10 power 11, and age of universe is 10 power 17. ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனோட ஆர்டர் ஆஃப் டைம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிங்க மோஸ்ட்லி ஒரு ஃபஸ்ட்டு 5 ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லிருப்பேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க போதும். ஸோ இதில் ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த டாபிக் இஸ் தியரி ஆஃப் எரர்ஸ். 1.6ல தியரி ஆஃப் எரர்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் திஸ் சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னா இந்த எரர்ஸ் டாபிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு வரும். ஸோ எரர்ஸில் அப்படின்னு, ஸோ எரர்ஸ் அப்படின்றது நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே தப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ எரர்ஸ்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க, இல்லை கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே லேப் எக்ஸ்பெரிமெண்ட்னு இருக்கும். ஸோ லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அக்யூரேட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எரர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெர்னியர் ஸ்கேலை வச்சு நீங்கள் ஏதாவது மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்க்ரூ கேஜை வச்சு நீங்கள் ஏதாவது மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். ஸோ வாட் இஸ் பாசிட்டிவ் 0 எரர், வாட் இஸ் நெகட்டிவ் 0 எரர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எப்பயுமே வந்து ஒரு லேப் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எரர் அப்படின்னு இருக்கும். ஸோ வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு திக்னஸ் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க, ஸோ அப்போ பிரெத்தை ஃபைன் பண்ணுறீங்க, ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி திக்னஸை ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு எரர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எரர் கரெக்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து எரரை வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா லேப் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் நமக்கு எரர்ஸ்ன்னு எதாவது இருக்கும். ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீட்டர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மீட்டர் பிரிட்ஜ் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் லேபில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மீட்டர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணோம்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஒரு காப்பர் ஒயர் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த காப்பர் ஒயரில் ரெசிஸ்டிவிட்டின்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு மீட்டர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மீட்டர் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டியை நம்மளால் அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ என்ன தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேஷன் போட்டு கரெக்டாக நம்ம பண்ணாலும் ஸோ அதை வந்து நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக எரர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட். ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூஸ் வரும். அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஒரு 10 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுப்பாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதிலேருந்து எரரை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் எரர் தான் வந்து அக்யூரேட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப பண்ணும்போது அந்த வேல்யூ நம்மளுக்கு வராது. ஸோ எரர்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து எப்படி அந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், அந்த எரர்ஸ் எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் தியரி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கவனிங்க, த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் மெஷர்மெண்ட். ஸோ எல்லா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் மெஷர்மெண்ட். எல்லாமே எந்த டெக்னாலஜியும் வந்து என்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இப்போ ப்ராக்டிகல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே என்னது மெஷர்மெண்ட். The result obtained from any measurement will contain some uncertainty. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்சர்டினிட்டியாக இருக்காது, அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. such an uncertainty is termed as error. ஸோ அதுதான் வந்து எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எரருக்கான டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிங்க. ஸோ எரருக்கான டெஃபினேஷன் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து uncertainty is termed error, அது வரைக்கும் நோட் பண்ணிங்க. ஸோ எனி calculation made using the measured values will also have an error. Any calculation made using the measured values will also have an error. ஸோ எந்த கேல்குலேஷன் எடுத்தாலும் ஸோ அதில் வந்து ஒரு எரர்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஸோ நாட் பாசிபிள் ஃபார் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். கரெக்ட் அக்யூரேட் வேல்யூ கண்டிப்பாக நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாலும் கரெக்டான அக்யூரேட் வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. In an experiment, in measurements, two different terms, accuracy and precision, are used. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அக்யூரசி அப்படின்ற யூஸ் பண்ணுறாங்க, அது ப்ரெசிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்யூரன்சி அப்படின்னா அக்யூரேட்டாக நம்ம ஆன்சர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ, ஃபார் காப்பர் ஒயரோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இஸ் 0.8 × 10⁻10 அப்படின்னு இருக்குன்னு. ஸோ தட்ஸ் வந்து அக்யூரேட் வேல்யூ. உங்களுக்கு வந்து ஆல்சோ 0.8க்கு பதிலாக 0.7 வருது. ஸோ தட்ஸ் ஆல்சோ வந்து தட்ஸ் ஓரளவுக்கு அக்யூரசி வேல்யூ தான்.
இது கொஞ்சம் 0.7.5 0.65 அதுமாரி வருதுன்னா அது ப்ரிசிஷன், கொஞ்சம் அது கிட்ட வர்றது ப்ரிசிஷன் அப்படின்றது. அக்யூரேட்டாக வர்றது அப்படின்றது 0.8 வரணும் அப்படின்னா 0.78 0.81. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அது அக்யூரசி வேல்யூ. கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட், கொஞ்சம் அதோட கம்மியாக வருதுக்குள்ள அதோட கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா அது வந்து ப்ரிசிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அக்யூரேட், துல்லியமான வேல்யூ. இது தோராயமான வேல்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. துல்லியமான அக்யூரசி அப்படின்றது துல்லியமானது, தோராயமான வேல்யூ, அதாவது ஒரு கிட்ட வர வேல்யூ. தட்ஸ் ப்ரிசிஷன் ஆர் யூஸ்ட் அண்ட் நீட். Used to and need to be distinguished at this stage. ஓகே, அப்போ அக்யூரசி அப்படின்னா என்னது, ப்ரெசிஷனாக என்னது, அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா அக்யூரசி refers to how far we are from the true value, and precision refers to how well we measure. ஸோ எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், தட்ஸ் வந்து ப்ரெசிஷன் அப்படின்றது. அக்யூரசின்றது refers to how far we from the true. ஸோ ட்ரூவுக்கு எப்படி வந்து கிட்ட வரும் அப்படின்றது தட்ஸ் வந்து அக்யூரசி. ப்ரிசிஷன் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் ஜட்மெண்ட் பண்ணி கரெக்டான பொசிஷனுக்கு வர்றது, கரெக்டான அந்த வேல்யூ கிட்ட வர்றது, அது வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, த இந்தியன் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி நியூ டெல்லி ஆஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியன் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி, இந்தியா நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி, ஸோ நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தான். ஸோ இவங்க தான் வேல்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ லென்த் அப்படின்னா இவ்வளோ இருக்கணும், இப்போ ஸ்கேல் எடுக்கணும். இப்போ வந்து ரெசிஸ்டிவிட்டி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா ஒயரோட லென்த் வச்சுருப்போம். ஸோ இவ்வளோ லென்த் ஒயர் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இவங்க தான், இந்த இந்தியா த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி நியூ டெல்லியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ எல்லாரோட மெஷர்மெண்ட்டுக்கும் இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், லென்த்து, மாசு, டைமு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா இந்த நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி. ஓகே, நெக்ஸ்ட் வில் கம் த திஸ் இஸ் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வந்து அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் சே யூ நோ யுவர் ட்ரூ ஹைட். லெட் அஸ் சே உங்களோட ட்ரூ ஹைட் உங்களால் சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5.9 ஹைட் இஸ் எக்ஸாக்ட்லி 5.9. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாக்டாக 5.9 இருக்கீங்க. ஓகே, 5 inch 5.9. You first measure your height with the yardstick. Yardstick means scales தான். ஸோ yardstick அப்படின்னா ஒரு ஹைட்டான பெரிய ஸ்கேல், உங்களுக்கு ஒரு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதில். ஸோ அந்த லெங்க்த் ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த யார்ட்ஸ்டிக்கில் டு கெட் வேல்யூ 5.0 எடுக்கிறீங்க. யூ ஃபஸ்ட்டு மெஷர் யுவர் ஹைட் வித் யார் ஸ்கேல் அண்ட் கெட் த வேல்யூ இஸ் 5.0. ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட ஹைட்டோட வேல்யூ வந்து 5.0 வருது. ஸோ யுவர் மெஷர்மெண்ட் இஸ் நாட் அக்யூரேட். ஸோ அப்போ வந்து என்னது, உங்கள் மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட் கிடையாது. ஆனால் உங்களோட அக்யூரேட் ஹைட் அப்படின்றது 5.9 அப்படின்றது. ஓகே, நவ் யூ மெஷர் யுவர் ஹைட் வித் ஏ லேசர் யார்ட்ஸ்டிக். இப்போ லேசர் யார்ட்ஸ்டிக் அப்படின்னா ஸோ லேசரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிக்கு அந்த ஹைட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்மளுக்கு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ அக்யூரேட் தட்ஸ் வந்து அதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க. நவ் யூ மெஷர் ஹைட் வித் லேசர் யார்ட்ஸ்டிக் அண்ட் கெட் ஸோ 5.9 வருது. ஸோ லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது 5.9 வருது. பட் ஆனால் யார்ட்ஸ்டிக்கை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரராக வருது. ஓகே, as the value. Now your measurement is accurate. So this is on the accurate. So laser yardstick வச்சு யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் பண்ணுறது that's in the accurate value. The true value is also called as theoretical value. So இந்த accurate value தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா that is theoretical value. The true value is also called as that is accurate value. The level of accuracy required for each application varies greatly. So the accuracy level either required for each application varies greatly. ஸோ அந்த லெவல் ஆஃப் அக்யூரசி வந்து நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா greatly. Highly accurate data can be very difficult to produce and compile. Accurate data produce பண்ணுறது வந்து difficult அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி சொன்னதான். For example, if you consistently measure your height as 5.0. ஸோ கன்சிஸ்டன்ட்லி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது that's 5.0. ஸோ யார்ட்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணும்போது ஹைட் வந்து 5.0 இருக்குது. வித் a yardstick your measurement as are precise. ஸோ தட்ஸ் வந்து precise.
அதுதான் வந்து ப்ரீசஸ். அதாவது தோராயமாக நம்ம கால்குலேட் பண்ணுறது, எரராக வர்றது தட்ஸ் வந்து ப்ரீசஸ் அப்படின்றது. ஸோ அக்யூரேட்டாக வர்றது அப்படின்றது தட்ஸ் வந்து அக்யூரசி. கரெக்டான ரீடிங் தியரிட்டிக்கலாக வர்றது தட்ஸ் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. தோராயமாக நம்ம கால்குலேட் பண்ணுறது ப்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, for different application very great extents. So with the yardstick your measurement are precision. The level of precision required for different application vary to a great extent. So level of precision எதுன்னா used to the instrument பொறுத்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். Next, the engineering projects such as road and utility construction require very precise information measured to the millimeter or 1/10 of the inch. ஸோ இன்ஜினியரிங் மெஷர்மெண்ட் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷர்மெண்ட்லாம் மோஸ்ட்லி வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ எல்லாமே வந்து ப்ரீசைஸ் வேல்யூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா மோஸ்ட்லி வந்து அக்யூரேட் வேல்யூ நம்ம சொல்கிறத பார்த்து கரெக்டாக அந்த 1/10 மில்லிமீட்டர், ஸோ மில்லிமீட்டர்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதில் ப்ரீசைஸ் தான் வரும், அக்யூரேட் வேல்யூ வராது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ அதே போல் இன்ச் கணக்கு எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் a measurement is precious that does not necessarily mean, if the measurement is precise that does necessarily mean that is accurate. So measurement is precise. இப்போ மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது வேல்யூஸ் வந்து ப்ரீசஸாக வருது அப்படின்னா that does not necessarily mean that is accurate. that is வந்து accurate கிடையாது அப்படின்றாங்க. I mean, however, if the measurement is consistently accurate it is also precise. However, if the measurement is consistently accurate இருக்கலாம், இட் இஸ் ஆல்சோ வந்து ப்ரீசஸாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் த டெம்பரேச்சர் அவுட் சைட் த பில்டிங் இஸ் 40 டிகிரி செல்சியஸ். ஒரு பில்டிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்கோட அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் ஆஸ் மெஷர்ட். ஸோ அதை 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க பை த வெதர் தெர்மோமீட்டர். ஸோ வெதர் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இஃப் த ரியல் அவுட் சைட் and the real outside temperature is 40 degrees Celsius. ஸோ அந்த தெர்மோமீட்டர் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணும்போது அது அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் வந்து. ஸோ தட்ஸ் 40 டிகிரி செல்சியஸ். த தெர்மோமீட்டர் இஸ் அக்யூரேட். ஸோ நார்மலாக அதோட தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 40 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது தட்ஸ் வேல்யூ இஸ் 40 டிகிரி செல்சியஸ். அப்போ திஸ் இஸ் வந்து அக்யூரேட் வேல்யூ. இஃப் த தெர்மோமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரிஜிஸ்டர்ஸ் திஸ் எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் இஸ் இன் ரோ, த தெர்மோமீட்டர் இஸ் ப்ரீசஸ். ஸோ தெர்மோமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரிஜிஸ்டர் இஸ் த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் இன் ரோ. இப்போ எக்ஸாக்ட் டெம்பரேச்சரோட நம்ம வேறு வேல்யூ கம்டுது அப்படின்னா தட் வேல்யூ இஸ் ப்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடர் another example. Let the temperature of the refrigerator repeatedly measured by thermometer. Consider இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Let the temperature of the refrigerator repeatedly measured by the thermometer. ரெஃப்ரிஜரோட டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டர் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பீட்டட்லி மெஷர்மெண்ட் பண்ணும்போது பி கிவன் ஆஸ் 10.4 டிகிரி செல்சியஸ். ஃபஸ்ட் வந்து 10.4 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் 10.2 டிகிரி செல்சியஸ் காட்டுது. அதுக்கப்புறம் 10.3 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் 10.1 டிகிரி செல்சியஸ், 10.2 டிகிரி செல்சியஸ், 10.1 டிகிரி செல்சியஸ், திரும்ப 10.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு காட்டு தெர்மோமீட்டர் காட்டும்போது. ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர். ஸோ ஹவவர் இஃப் த ரியல் டெம்பரேச்சர் இன்சைட் தட் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் 9 டிகிரி செல்சியஸ். ஆனால் வந்து அக்யூரேட்டான வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 9 டிகிரி செல்சியஸ். ஆனால் வந்து எதுலையுமே வந்து 9 டிகிரி செல்சியஸ் காட்டல. ஓகே, we say that the thermometer is not accurate. ஸோ அதனால் நம்ம தெர்மோமீட்டரில் கால்குலேட் பண்ணுறது is not accurate, is almost 1 degree of the true value. But since all the measured value are close to the 10 degree Celsius, ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா close to the 10 degree Celsius, அதாவது 9 கிட்ட தான். அப்போ 10.1, 10.2, 10.3 அப்படின்றதுனா எல்லாமே 9க்கு கிட்ட தான், எல்லாமே க்ளோஸ் டு த அக்யூரேட் வேல்யூ. ஸோ அக்யூரேட் வேல்யூ க்ளோஸாக தான் வருது. ஸோ ஏன்ஸ் இட் இஸ் ப்ரீசஸ், அதுதான் வந்து ப்ரீசஸ். ஸோ அக்யூரேட் வேல்யூக்கு க்ளோஸாக வேல்யூ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது அக்யூரேட் வேல்யூக்கு க்ளோஸாக வருது. தட் இஸ் வந்து ப்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திஸ் விஷுவல் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டார்கெட் ஷூட்டிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் விச் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ். டார்கெட் ஷூட்டிங் இஸ் எக்ஸாம்பிள். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் ஷூட்டிங்கில் இங்கே பாருங்கள், this is target place. This is target place. இந்த டார்கெட் பாயிண்ட்டை பார்த்து நம்ம ஷூட் பண்ணுவோம். திஸ் இஸ் டார்கெட் பாயிண்ட். இந்த டார்கெட் பாயிண்ட்டை பார்த்து நம்ம ஷூட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஷூட்டிங் இங்கே வருது, செகண்ட் ஷூட் இங்கே பண்ணுறோம், தேர்ட் ஷூட் இங்கே பண்ணுறோம், ஃபோர்த் ஷூட் இங்கே பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து இந்த டார்கெட் ஷூட்டிங்கு பக்கத்தில் வரவே இல்லை. ஸோ ஒன்று கூட வந்து கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஸோ திஸ் இஸ் டார்கெட் ஷூட்டிங்.
பட் ஆனால் டார்கெட் ஷூட்டிங்கு அவுட் சைடில் தான் இடையே தான் வந்து இங்கே நம்மகிட்ட ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஷூட் பண்ணுறாங்க, இங்கே ஷூட் பண்ணுறாங்க, இங்கே ஷூட் பண்ணுறாங்க, இங்கே ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த ஒரு பிளேஸுக்கு நியராகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து லாங் கேப் இருக்கும் ஒரு பிளேஸுக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு இது கிட்ட நியராக எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பாருங்கள், லாஸ்ட்டு எல்லாமே நம்ம டார்கெட் பாயிண்ட்டோட பக்கத்தில் நியராக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது அக்யூரேட், எது ப்ரீசியஸ், எது நாட் அக்யூரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் அக்யூரேட் வேல்யூ. ஏன்னா டார்கெட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அக்யூரேட். ஓகே, திஸ் இஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரீசியஸ். ஏன்னா இது வந்து பக்கத்தில் தான் அதாவது ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே டார்கெட் ஒரே இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டுக்கு இடையே ஷூட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஒரே பிளேஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டார்கெட் பிளேஸ்க்கு ஒரு ஷூட்டும் வந்து இடையே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அக்யூரேட். ஓகே, திஸ் இஸ் ப்ரீசியஸ், திஸ் இஸ் அக்யூரேட் ப்ரைஸஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். இந்த பேராகிராஃப் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ த டார்கெட் ஷூட்டிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் விச் எக்ஸ்பிளைன்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஸோ டார்கெட் ஷூட்டிங் வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்யூரேட்டுக்கும் ப்ரிசிஷனுக்கும் டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. In figure 1.a, the shots are focused so as to reach the bull's eye, but the arrows have reached only around this point. Hence, the shots are not accurate and also not precise. So, target point சுத்தி தான் வந்து எல்லாமே வந்திருக்கு. டார்கெட் பாயிண்ட்ல ஷூட் பண்ணவே. That is not accurate. Next 19.b ல all the shots are close to each other. So எல்லாமே 4 ஷாட்ஸுமே வந்து க்ளோஸ் டு ஈச் அதரில் இருக்கும். ஸோ இட்ஸ் எ ப்ரீசியஸ் பட் நாட் த சென்ட்ரல் பாயிண்ட். ஆனால் சென்ட்ரல் பாயிண்டில் இருக்காது. ஹென்ஸ் த ஷார்ட்ஸ் ஆர் செட் டு பி ப்ரீசியஸ் பட் நாட் அக்யூரேட். ஸோ அதை வந்து நம்ம ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் நாட் அக்யூரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ஃபிகர் 19.c த ஷார்ட்ஸ் ஆர் க்ளோசர் அண்ட் ஆல்சோ த சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும் ஃபிகர் பி சியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ திஸ் இஸ் வந்து அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அக்யூரேட் அண்ட் ப்ரீசியஸ் அண்ட் நாட் அக்யூரேட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், ஸோ சொன்ன இந்த டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் வாட் இஸ் ப்ரீசியஸ், வாட் இஸ் அக்யூரன்ஸ் அப்படின்றது. ஏன்னா எது ப்ரீசியஸ், எது வந்து அக்யூரன்சி அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஸோ உங்களால் வந்து எரர்ஸ்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு பேசிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் எரர்ஸ், வாட் இஸ் ப்ரீசியஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ டுடே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தா, இன்றைக்கி கிளாஸஸில் டைம் இன்டர்வல், வாட் இஸ் டைம் இன்டர்வல் அப்படின்னா பார்த்தோம். டைம்க்கான டெஃபினிஷன் எதுலேருந்து வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் எரர்ஸ், தியரி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த எரர்ஸில் எப்படி வந்து நம்ம அக்யூரசி அப்படின்னா என்னது, ப்ரீசியஸ் அப்படின்னா என்னது அப்படின்றத டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ எப்படிலாம் வந்து என்னென்ன எரர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படிலாம் எரர்ஸ் வரும், ஸோ அந்த எரர்ஸ் எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம், ஸோ அதில் அக்யூரேட் வேல்யூ அப்படின்றது என்னது, ப்ரீசியஸ்னா என்னது அப்படின்றத நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன நடத்திருக்கணும் அதை திரும்ப நீங்கள் ஒரு வேறு ரீகால் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். அதில் என்னென்ன கொஷின்ஸ் நான் சொல்லியிருக்கணும் அதை மார்க் பண்ணதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன நான் சொன்ன 2 மார்க் கொஷின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் சைடில் புக்கில் எழுதி ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.